எனக்கு பிடிச்ச வரிகள் இவை, சொல்றேன் கேளுங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுது உங்கள் சொல்லில் கவனமாக இருங்கள். நீங்கள் கோபமாயிருக்கும் பொழுது உங்கள் மனநிலையில் கவனமாயிருங்கள். நீங்கள் குழுவில் இருக்கும் பொழுது உங்கள் நடத்தையில் கவனமாக இருங்கள். நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உணர்ச்சிகளில் கவனமாக இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என்னும் அகங்காரம் வந்துவிடாமல் கவனமாக இருங்கள். நம்முடைய சிந்தனையை தூண்டும் வரிகள் இவை. அதுலயும் இந்த கடைசி வரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என்னும் அகங்காரம் வந்துவிடாமல் கவனமாக இருங்கள். எத்தகைய வரி! இதத்தான் ஈகோன்னு சொல்வாங்க. இந்த ஈகோ நம்மள சும்மா இருக்க விடாது. இத மட்டும் நம்ம இதயத்துக்குள்ள நுழைய நாம அனுமதிச்சிட்டோம்னா இது நம்மள பாடாப்படுத்தி தள்ளிடும். நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம காதுல முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். நாம விரும்புற விஷயங்களை மட்டுமே இது கேட்க வைக்கும். மத்தவங்க நம்மள பாராட்டுறத மட்டுமே விரும்பும். நாம பெரிய ஆளு, நாம பல விஷயங்களை சாதிச்சிட்டோம்னு நம்மள நினைக்க வைக்கும். நம்மள பெருமைப்பட வைக்கிற விஷயங்களை மட்டுமே பேசும். உன்னைய மாதிரி சிறந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. உன்னை அடிச்சுக்க இனிமேல் ஒருத்தன் பிறந்துதான் வரணும். உனக்கு ஈடு என யாருமே கிடையாது. இந்த ஈகோ நம்மள படுத்தும் பாடு இருக்குதே, அத சொல்லி முடியாது. நீ மட்டுமே வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்தும் போற்றத்தக்க முக்கியமான நபர்னு சொல்லும். இது சொல்றத கேட்டு கேட்டு நிறைய பேர் இதுக்கு அடிமையாயிருவாங்க. அதனால நாம கவனமா இருக்கணும். நமக்கு இந்த உலகத்துல கிடைச்ச எல்லா நன்மைகளையும் கடவுள் தான் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம பெருமைப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு வாசிக்கிறோமே. அதனால பெருமைப்படாம நன்றியோட வாழுவோம்.